வாடகைதாரரிடம் துளப்பத்தை காட்டி அராஜகம் செய்த ஓனர். தகாத வார்த்தைகளால் பேசி திட்டி தீர்த்த பெண்மணி. அட்வான்ஸ் பணத்தை திரும்ப கேட்டதால் நடந்த வாக்குவாதம். கோவை சிவானந்தா காலனி சுபாதா லே அவுட் பகுதியை சேர்ந்த வைரம் அப்படிங்கிற பெண்ணுக்கு அந்த பகுதியில ஒரு 5 வீடுகள் சொந்தமா இருக்கு. இதுல ஒரு வீட்டுல கணவனை இழந்த சுபா, அவங்களுடைய கல்லூரி படிக்கும் மகள், தாய் ராணி மற்றும் தம்பி ஞானசேகர் அப்படின்னு குடும்பத்தோட வசிச்சு வந்திருக்காங்க. இந்த வீட்டுல கழிவறை தொட்டி நிறைஞ்சு துர்நாற்றம் வீசின விவகாரத்துல பல முறையிட்டும் கழிவறை அப்புறப்படுத்தினதுக்கு அப்புறமா தேங்கின நீரை வாடகைதாரர்கள் தான் சுத்தம் செய்யணும் அப்படின்னு வைரம் வற்புறுத்தி இருக்காங்க. இது பத்தி கேள்வி எழுப்பிய ஞானசேகர வைரம் கையில இருக்கக்கூடிய துடப்பத்தை காட்டி தாக்க முற்பட்டதாக சொல்லப்படுது. அநாகரிகமாக தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசி திட்டி தீர்த்ததாகவும் கூறப்படுது. இந்த அராஜகத்தை தன்னுடைய செல்போன்ல வீடியோவை பதிவு செஞ்ச ஞானசேகர் இது பத்தி ரத்னபுரி காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கடந்த ஜூன் 28 அவங்கள வரவழைத்து வீட்டோட அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கொடுக்கறதா சொல்லி சைசா பேசி நைசா அந்த சாவியை வாங்கி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய சுயரூபத்தை காமிச்சிருக்காங்க. 60,000 ரூபாய் அட்வான்ஸ் பணத்துல வெறும் 16,250 ரூபாய் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த மாதிரி அந்த வீட்டுக்கு குடி வரக்கூடிய வாடகைதாரர்கிட்ட இந்த அம்மா பிரச்சனை பண்றதா சொல்லப்படக்கூடிய நிலையில போலீசார் இதுக்காக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பலருமே கோரிக்கை விடுத்திருக்காங்க.